தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவதாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர்களா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமறிப்பதும் கூடி, ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமறிப்பதும் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வர, தேவதாயின் மாதம் இது வல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாரையாக ஆவலுடன் போவோமாறு. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர்களா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் நாம் ஜெபிக்கின்ற மகிழ்வின் மறை உண்மைகள். இயேசுவின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவத்தோடு தொடர்புடையவை. முதல் மறையுண்மை, கபிரியேல் தூதர் புனித கன்னிமரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும்.
புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. சகல லோகமாளும் மகா இயேசு பரமன் தாம். சகல லோகமாளும் மகா இயேசு பரமன் தாம். அகமும் உடலும் அழகும் மிளிரும் அன்னை மரி நீயே. அகமும் உடலும் அழகும் மிளிரும் அன்னை மரி நீயே. புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. கவலை மோதி வாட்டும் எம்மை காப்பதுன் கடமை. கவலை மோதி வாட்டும் எம்மை காப்பது கடமை. தபமும் தயவும் நிறையும் மரியே அபயம் எம் தாயே. தபமும் தயவும் நிறையும் மரியே அபயம் எம் தாயே. புவனராணியே புனிதராணி புகழுமா மகிமை ராணியே. இரண்டாவது மகிழ்வின் மறையுண்மை. புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. பூலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, மேலோனின் உள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் ஆழ்ந்து பார்த்தேன் தம்முள் மகிழ்ந்தாரே. வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே. வானங்கள் கீதம் பாட நல் பாந்தர் தேடிட, ஊனஞ்சை பாம்பு ஓட நீ உற்பவித்தாயே. வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே. நாவுள்ள பேரெல்லோ
போற்றுவாம். பாவுள்ள பேர்களோ மேற்பாட்டிசைப்பாம். வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே. மூன்றாவது மகிழ்வின் மறையுண்மை, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர். உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவேன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர். உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவேன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர். உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவேன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர். உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவேன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர். உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவேன், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர். உம் வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே,
எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேரு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். வான்லோகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி, மண்மீதிலே புனித மாதுனி. வானரும் வாசலே மாமரி, வாழ்த்துவோம் எம்மை நீ ஆதரி. வானரும் வாசலே மாமரி, வாழ்த்துவோம் எம்மை நீ ஆதரி. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாயே நீ.
வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. விண்ணொளிர் தாரகை தாயினி தன்னொளிர் ஏந்திய பூரணி. விண்ணொளிர் தாரகை தாயினி தன்னொளிர் ஏந்திய பூரணி. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. ஜென்மமாசில்லமாதரசி செம்மை சேர் மங்கைய ராணினி. ஜென்மமாசில்லமாதரசி செம்மை சேர் மங்கைய ராணினி. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. பாவமேதும் இல்லா சீலை பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுரி. நான்காவது மகிழ்வின் மறையுண்மை. இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இறக்கும் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். இந்நிலத்தில் ஓர்து நகரிலே நன்மைகள் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். மசபியேல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். மசபியேல் என்னும் குகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். நாமே அமலவோற்பவம், நாதன் இயேசுவின் தாயென. நாமே அமலவோற்பவம், நாதன் இயேசுவின் தாயென. நங்கையம்பெர்னதற் கன்னியிடம் மின்கரம் விரித்து சிரித்தவள். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். ஜெபமும் தபமும் செய்யென்றாள், பாவங்களின் பரிகாரமாய். ஜெபமும் தபமும் செய்யென்றாள், பாவங்களின் பரிகாரமாய். நித்திய வாழ்வினை நாம் பெற பக்தியாய் ஜெபிப்போம் பாரிலே. நித்திய வாழ்வினை நாம் பெற பக்தியாய் ஜெபிப்போம் பாரிலே. உண்மை நேரினை மக்கள் எல்லாம் உணர நாளும் ஜெபம் செய்வோம். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி. விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். ஐந்தாவது மகிழ்வின் மறையுண்மை. காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இணைந்து அன்னையை உருக்கமாக தேடி மன்றாடுவோம். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உமை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரி. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே. ஆமேன். மரியாளின் பக்தி முயற்சியுடைய மிக முக்கிய பகுதி இந்த மன்றாட்டு மாலை. இந்த மன்றாட்டு மாலையின் சிறப்பு அம்சம், இது பாரம்பரிய பெருமையுடையது, மரபுடையது. இன்னும் அதைவிட முக்கியமானது, திருவிவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே மரியாளை குறித்து முன் உணர்த்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டு ஜெபிக்கப்படுகின்றன. மரியாளை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அது இயேசுவோடு தொடர்புடையது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரக்கமாயிரும்
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கும் தந்தை இறைவாம், உலகத்தை மீட்ட திருமகன் இறைவாம், தூய ஆவியாராம் இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மாமரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகுந்த அன்னையே, கன்னிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவக்கரை இல்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு கன்னிகை, வணக்கத்துக்குரிய கன்னியே, போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, பரிவு உள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோசமலரை, தாவீது அரசரின் கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலை, கிறிஸ்துவர்களின் துணையே, வான தூதரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் அரசியே, இறை அடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, அம்மன உதவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபமாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். எங்கள் மேலிரக்கமாயிரும். எங்கள் மேலிரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னிகையே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கியருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயின் பரிந்துரையால்
பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Salve Regina, Mater misericordiae, vita dulcedum, et spes nostra salve. A te clamamus, exules filii Eve, a te suspiramus, gementes et flentes, in ac lacrimarum vale. Ea ergo advocata nostra, illos tuos misericordes oclos, ad nos converte, et Iesum benedictum fructum ventris tui, nobis post hoc exilium ostendem. O clemens, o piam, o dulcis Virgo Maria. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவளை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாளின்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் மே மாதத்தில் காலெடுத்து வைத்திருக்கின்றோம். தேவ தாயின் மாதம் இது அல்லவோ? இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா என்று கத்தோலிக்க மக்கள் மத்தியில் பாரம்பரியமாக அன்னையின் உணர்வுகளையும் பக்தி பற்றுதலையும் தூண்டி எழுப்புகின்ற மே மாதம் இது. ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சிவமாலைக்கு என்று ஆலயத்துக்கு செல்கிற நாம்
அது முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இருப்பினும் நம் இல்லங்களிலே ஜெபமாலை ஜெபித்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருப்பலியும் நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்திலே அவர் கொடுத்த ஒரு விடுப்பு, உலக மக்கள் எல்லோரையும் இந்த மே மாதம் முழுவதும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பங்களாக மாறுவோம். ஜெபமாலை மூலமாக இந்த உலகத்தை வென்றெடுப்போம். இன்றைய அசாதாரணமான சூழ்நிலையில் இருந்து இந்த உலகை காப்பாற்றுவதற்காக நானும் ஜெபிக்கப் போகிறேன், என்னோடு எல்லோரும் ஜெபியுங்கள் என்று திருத்தந்தை உலகில் உள்ள எல்லா கத்தோலிக்க குடும்பங்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இந்த அழைப்பை விடுத்திருக்கின்றார். அவருடைய கடிதத்தை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், This can be done either as a group or individually. You can decide according to your own situation, making the most of both opportunities. தனியாகவோ குடும்பங்களாகவோ ஜெபியுங்கள். இதற்கு அவர் சொல்லுகிறார், The key to doing this is always simplicity, and it is easy also on the internet to find good models of prayers to find. திருத்தந்தை ஊடகங்களுக்கு எதிராக பேசுவதில்லை. ஊடகங்களிலிருந்து நிறைய நல்ல காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு நல்ல மாதிரிகளை பின்பற்றி உதவிகளை பெற்றுக்கொள்வோம் என்று திருத்தந்தையே அழைப்பு கொடுக்கின்றார். சமீப காலத்திலே அவருக்கு முந்தி இருந்த திருத்தந்தையர்கள் எப்படி ஜெபமாலையை ஜெபித்து பல்வேறு இடையூறுகளையும் சவால்களையும் திரு அவையாக சந்தித்திருக்கிறார்கள் என்பதை கோடிட்டு காட்டுகிறார். எனவே இந்த மாதம் முழுவதும் நாம் இந்த திருப்பலியிலே பங்கேற்று நாம் ஒப்பு கொடுத்த ஜெபமாலையிலே நாம் சந்தித்த அன்னை மரியாளோடு சேர்ந்து இந்த திருப்பலியிலே நமக்காக, நம் குடும்பங்களுக்காக, நம் திரு அவைக்காக, எல்லாவற்றிற்கு மேலாக இந்த உலகத்தினுடைய நல வாழ்வுக்காக, சுமூகமான சூழ்நிலை திரும்புவதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும், இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமியு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த மே மாதம் முழுவதும் நாம் திருப்பலியில் பங்கேற்கும் பொழுதெல்லாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது என்றால் அது அன்னை மரியாளே பாடிய பாடல்தான். எனவே அந்த பாடலை நாம் நமதாக்கி கொண்டு உணர்ந்து பாடுகின்றோம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது மீட்பரா இறையவனே, மகிழ்ந்து பாடுது. உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது மீட்பராம் இறையவனே, மகிழ்ந்து பாடுது. கடையவரை கை தூக்கினார், அடிமை என்னை கண்ணோக்கினார். கடையவரை கை தூக்கினார், அடிமை என்னை கண்ணோக்கினார். தலைமுறை தலைமுறை எல்லாமே என்னை பேருடையாள் என்பாரே. அவர் பெயரும் புனிதமாமே, அவர் உளப்பணியும் அடியவனாம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனே, மகிழ்ந்து பாடுது. வல்லவர் கடவுள் என் வாழ்விலே, அருமைகள் ஆயிரம் ஆற்றியுள்ளார். வல்லவர் கடவுள் என் வாழ்விலே, அருமைகள் ஆயிரம் ஆற்றியுள்ளார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவர்தம் இரக்கம் என்றும் உண்டு. அவர்தம் பெயரும் புனிதமாமே, அவர் உளப்பணியும் அடியவனாம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனே, மகிழ்ந்து பாடுது. தோள் வலிமை காட்டியுள்ளார்,
சிறுகுடன் சிந்தி போரை சிதறச் செய்தார். தம் தோள் வலிமை காட்டியுள்ளார். சிறுகுடன் சிந்தி போரை சிதறச் செய்தார். வலியோர் அரியணை இழக்கச் செய்தார். தாழ்நிலை போரை உயர்த்தி விட்டார். அவர் தம் பெயரும் புனிதமாமே. அவர் உளம் பணியும் அடியவனாம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனை மகிழ்ந்து பாடுது. பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையாய் திரும்பச் செய்தார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையாய் திரும்பச் செய்தார். அபிரகம் வழி தோன்றல் அனைவருக்கும் தம் வாக்கின்படியே துணை நின்றார். அவர் தம் பெயரும் புனிதமாமே. அவர் உளம் பணியும் அடியவனாம். உவந்து பாடுது என் உள்ளம், உவந்து பாடுது என் மீட்பராம் இறையவனை மகிழ்ந்து பாடுது. Hallelujah, 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 Hallelujah. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு,
எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் மே மாதத்தில் மரியாளுடைய சிறப்பு மாதத்திலே அன்னை மரியாளோடு இந்த ஒவ்வொரு நாள் சிறப்பு திருப்பலியும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் இந்த பாஸ்கா காலத்திலே, ஏனென்றால் இது பாஸ்கா காலம், 4ஆம் வாரம், 5ஆம் வாரம், 6ஆம் வாரம், 7ஆம் வாரம், விண்ணேற்பு விழா எல்லாமே இந்த மே மாதத்தில் நமக்கு தரப்படுகின்றது. எனவே இந்த பாஸ்கா காலத்தின் முக்கிய நாட்களை கடந்து கொண்டிருக்கும் பொழுது அன்னை மரியாள் என்ன செய்கிறார்? நாம் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டது போல, இயேசு விண்ணேற்றம் அடைந்தவுடன் சீடர்களோடு அதே மேல் மாடிக்கு, எந்த மேல் மாடியில் இயேசு நற்கருணை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே மேல் மாடியிலே அன்னை மரியாள் சீடர்களை ஒன்று சேர்த்து அவர்களோடு நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய வாசகத்திலே அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எனவே அன்னை மரியாள் உயிர்ப்பின் தாய், சிலுவையின் தாய், அதே போல உயிர்ப்பின் தாய். எனவே பாஸ்கா காலத்திலே அன்னை மரியாள் நம்மோடு இருந்து உயிர்த்த ஆண்டவரை பற்றிய சிந்தனை, உயிர்ப்புக்கு முன் நடந்த சிலுவையை பற்றிய சிந்தனை, அதற்கு முன்னால் நடந்த பொது வாழ்வின் சிந்தனை, அதற்கு முன்னால் நிகழ்ந்தேறிய குழந்தை பருவ நிகழ்ச்சி, பிறப்பு நிகழ்ச்சி, இதைத்தான் நாம் ஜெபமாலையாக நாம் ஜெபிக்கிறோம் அன்னை மரியாளோடு சேர்ந்து. இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த புதுமை இந்த மாதம் முழுவதும் நமக்கும் நம் திரு அவைக்கும் இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு புது உத்வேகம் கொடுக்கிறது. இந்த கானாவூர் திருமண திரு நிகழ்விலே நடந்தேறிய அந்த புதுமை, யோவான் புதுமை என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார், மற்ற 3 பேரும் பயன்படுத்துவார்கள். யோவான் அரும் அடையாளம் என்று சொல்வார், சைன். He never uses the word miracle. இது எப்படிப்பட்ட அரும் அடையாளம்? The first and the best. அன்னை மரியாளை நாம் வைத்து ஜெபிக்கும் பொழுது, வைத்து கொண்டாடும் பொழுது நடப்பதுதான் the first. யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்கிறார், இதுதான் இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் என்று. ஃபர்ஸ்ட். அந்த பந்தி மேற்பார்வையாளனுக்கு எங்கிருந்து இந்த ரசம் வந்தது என்று தெரியாது. அவன் மகனை பார்த்து கேட்கிறான், த பெஸ்ட், ஏன் இதுவரைக்கும் சர்வ் பண்ணல? மிக சிறந்தது, முதன்மையானதும் மிக சிறந்ததும் அன்னை மரியாள் வழியாக நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறோம். இதனுடைய விளைவு அன்னை மரியாள் 2 காரியங்களை நமக்கு செய்கிறார். அன்னை மரியாளுடைய பக்தி நம்ம 2 காரியங்களுக்கு தகுதிப்படுத்துகிறது. ஒன்று, அவள் நமக்கு கற்றுக் கொடுப்பாள். என்ன கற்றுக் கொடுப்பாள்? அந்த திருமண நிகழ்விலே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாள். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அவர் உங்களுக்கு சொல்வது எல்லாம் செய்யுங்கள். அவர் எவர்? அதான் முதல் பாடம். இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இரண்டாவதாக, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவள் சொல்லிக் கொடுக்கிற பாடம் இந்த மே மாதத்தில் இந்த ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர், இரண்டாவதாக அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். எனவே இயேசுவை அடையாளப்படுத்தி இயேசு விரும்புவதை செய்வதற்கு நமக்கு சொல்லிக் கொடுப்பவள், கற்றுக் கொடுப்பவள், பாடம் சொல்லிக் கொடுப்பவள். நாம் எல்லாம் பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறையில் இருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் நமக்கு வீட்டு பாடம் சொல்லி தருகிறார். அவர் சொல்வதெல்லாம் செய்யும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் கற்றுக் கொடுப்பவள் மட்டுமல்ல, பெற்றுக் கொடுப்பவள்.
அவள் 2 காரியங்களை பெற்றுக் கொடுப்பாள். ஒன்று, இயேசுவை பெற்றுக் கொடுப்பாள். இதில் சந்தேகமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழுகிறார்கள், வாழப்போகிறார்கள். ஆனால் இந்த பெண் மட்டும்தான் இயேசுவை பெற்று கொடுத்திருக்கிறாள். She was the only one destined by God, by eternal plan, to beget, to bear in her womb the Savior. உலகின் மீட்பரை தன்னுடைய உதரத்திலே தாங்கக்கூடிய, பெற்று கொடுக்கக்கூடியவள் இயேசுவை. எனவே அவளை முதல்ல கேட்கறது, இயேசுவை பெற்று தாங்கம்மா. இயேசு எங்களுக்கு வேணும், எங்க வீட்டில் வரணும், என் வாழ்க்கையில் இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கணும். இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலையில் இயேசுவை பெற்று தாருங்கள். இயேசு இருந்தால் எல்லாம் குணமாகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு பார்வை பார்த்தால், ஒரு முறை தொட்டால் எல்லாம் நலமடையும். இயேசுவை பெற்று தாருங்கள் அம்மா என்று கேட்டு, 2வதாக இயேசுவை பெற்றுத் தரும் பொழுது நமக்கு வேண்டியது அத்தனையும் அவள் பெற்றுத் தருவாள். இயேசுவிடம் பரிந்து பேசி தாய்க்குரிய அந்த உரிமையோடும் வாஞ்சையோடும் நம் மீது வைத்திருக்கிற கரிசனையோடும் நமக்கு வேண்டியது அத்தனையும், அது பொருள் வளமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வேண்டிய வரமாக இருக்கலாம், அல்லது அருள் வளமாக இருக்கலாம், மழை வளமாக இருக்கலாம், நில வளமாக இருக்கலாம், நீர் வளமாக இருக்கலாம். எந்த தேவையாக இருந்தால் அன்னை மரியாள் நமக்கு பெற்றுக் கொடுப்பாள். எனவே இயேசுவை பெற்றுக் கொடுப்பாள், அதோடு கூட நமக்கு வேண்டிய அத்தனையும் இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுப்பாள். எனவே இந்த அன்னை மரியாளை இந்த மாதம் முழுவதும் நம்மோடு வைத்து ஜெபிப்பதிலும் இயேசு சொல்வதையெல்லாம் செய்வதிலும் நமக்கு உதவியாக இருக்குமாறு கேட்போம். அன்னை மரியாள் வழியாக இயேசுவை இன்னும் நெருக்கமாக அணுகி வருவோம். இதோ உமது அடிமை, இறைவாயேற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. நீரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய். எரியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேனேற்றிடுவாய். உன்னொளி துலங்க தன்னையே வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். நீதோ உமது அடிமை, இறைவாயேற்பாய் என்னை. இதோ உமது அடிமை. அன்புமிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான உம் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னிமரிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்களை பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் விடுவித்து எங்கள் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தொடக்க உரை நாம் அன்னை மரியின் திருப்பலி ஒப்பு கொடுத்தாலும் பாஸ்கா காலத்தில் இருப்பதால் பாஸ்கா தொடக்க உரையை நாம் பாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவின் உயிர்ப்பிலே பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. அவரது உயிர்ப்பிலே எங்கள் வாழ்வும் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டவர்களாக, இறை படிப்பினையிலே பயிற்சி பெற்றவர்களாக நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் உயிர்ப்பின் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு வேண்டிய அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புக்குள்ளே, ஆசை நன்மைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு வேண்டும், அவர் அவசியம் வேண்டும். அவர் மட்டுமே 6 கற்சாடிகளை புதிய ரசத்தால் நிரப்பக்கூடியவர். நம் வாழ்வின் தேவைகளை எல்லாம் அற்புதமாக அதிசயமாக மாற்றக்கூடியவர், தரக்கூடியவர். இயேசுவே, நீ வேண்டும், என் இதயத்தில் நீர் எழுந்தருளிருக்கிறீர் என்பதை நாங்கள் இந்த நம்பிக்கை உணர்வோடு உணர்கின்றோம், நன்றி சொல்கிறோம், ஆராதிக்கின்றோம். உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய விடாதையும்.
திருவிருந்து பல்லவி. என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அந்த கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. பாரம்பரிய வரிகளிலே வாழ்க வாழ்க என்று அன்னையை பாடி மகிழ்கின்றோம். மாசில்லா கண்ணியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே. வாழ்க 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 மரியே. தாயே நீ ஆனதால் தாபரி தென்மேல் நேசம் வைத்தாழ்வது நின் கடனாமே. வாழ்க 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 மரியே. வாழ்க 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 மரியே. எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.